கைஸ் இனி நம்ம மூவி ரிவ்யூல டெஸ்ட் பண்ணி படத்தோட ரிவ்யூ நான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு மாயாஜாலம் பண்ணக்கூடிய சரியான ஒரு வெத்தக்காரராக இருப்பார். இவர் இந்த அமானுஷ்யமான விஷயங்களை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. பக்கத்து வீட்டு ஒரு குட்டி பொண்ணு இவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. அது என்னன்னா ஒரு வித்தியாசமான ஹெல்ப்பு. ஏன்னா அவங்களுடைய கட்டளுக்கு இங்கே ஒரு பூதம் ஒன்று இருக்குது. இந்த பூதம் வந்து எங்கள் வீட்டு அப்பா அம்மாவோட கொன்றுச்சு, என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். உடனே அங்கே போய் பார்ப்பாங்க. உடனே உண்மையிலேயே அங்கே ஒரு பூதம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணு சேர்ந்து அந்த பூதத்தை எப்படி அடக்குறாங்க, உண்மையிலேயே அந்த பூதம் எங்கேருந்து வந்தது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ அந்த குட்டி பொண்ணு ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூதம் அப்படி இப்படின்னு கண்டுபிடிக்கிற சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு ஹாரர் நமக்கு கொடுத்துருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு விஷுவலாக கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸு அப்புறம் அந்த ஹாரர் போர்ஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு சில இடங்கள் நம்ம பயமுறுத்தவும் செய்கிறாங்க. படத்துடைய அந்த கிளைமாக்ஸ் பகுதி நல்லாவே இருக்குது. கடைசியாக இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. அது நல்லாவே வந்திருக்கு. குறிப்பாக அந்த குட்டி பொண்ணு பண்ணுற சேட்டையெல்லாம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி ஹீரோவும் குட்டி பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த லூட்டியும் கொஞ்சம் காமெடி ஓரளவுக்கு அப்படியே எடுபட்டுருக்கு. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபில் ப்ரிடிக்டபுளாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு சீன்ஸில் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, க்ரன்ச்சாக இருக்குது. இவங்க வந்து சுவாரஸ்யம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு சில சீன்ஸில் ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகலை. எமோஷனலாக சுத்தமாக கனெக்ட் ஆகலை. காமெடிக்கும் சேராமல் ஹாரருக்கும் சேராமல் ஏதோ ஒரு வேறு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. டூரேஷன் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொடுத்து ஒரு நல்லாவே என்கேஜாக கொண்டு வந்திருக்கலாம். இந்த படத்தில் ஒரு மாதிரியான மிரட்டல் வயலன்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியாக பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.